செயலாளர் அவர்களிடமும் சபாநாயகனுடைய தனிச் செயலாளர் அவர்களிடமும் 2 கடிதங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் பனையூரில் உள்ள கட்சியினுடைய அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தற்பொழுது வரை செயல்பட்டு வந்த திரு ஜி.கே. மணி அவர்களை விடுவித்து சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு தலைவராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர்களால். துணைத் தலைவராக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். கட்சியினுடைய கொறடாவாக இதற்கு முன்பாகவே மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து அந்த கடிதத்தை இன்று அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் முடிந்து கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தெரிவிக்கப்பட்டு அதற்கு தலைமைக்குழு ஒப்புதல் வழங்கி அதனுடைய கடிதத்தை இன்றைக்கு சட்டமன்ற செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம். அதோடு இன்னொரு கடிதத்தையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். அது என்னவென்றால், கடந்த 3/7/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அதை அரசு சட்டமன்ற செயலாளரிடம் தெரிவித்து அவரை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்கி மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்களை நாங்கள் சட்டமன்ற கொறடாவாக தேர்வு செய்திருக்கிறோம் என்ற கடிதத்தை கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி கொடுத்தோம். அந்த கடிதம் தொடர்பாக இதுவரையில் எந்த முடிவும் எங்களுக்கு சட்டமன்ற செயலகத்திலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. எனவே அது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்.